எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல் நோட்டிஃபிகேஷன். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று நீங்க பார்க்க முடியும். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த எல்லினோ எல்லா விஷயங்களையும் தாக்கத்தை பெருசாக ஏற்படுத்திட்டு இருக்கல, கடலையும் விட்டு வைக்கல மக்களே. புரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸ். ஏன்பா ஆரம்பிச்சது பசிபிக்கில் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட்டு. ஆனால் நம்ம ஊருக்குள்ள இருக்கும் கடல் தண்ணி ஏறும் பார்த்தீங்களா? இது யாரா நினச்சி பார்த்தீங்களா? கள்ளக்கடல் விளைவுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆகஸ்ட் மாதம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. வித்தியாசமாக சில விஷயங்கள் போயிட்டு இருக்கல. இப்போ இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இப்போ பல பேர் மனசில் வர பெரிய கேள்வியே அது என்ன கள்ளக்கடல். ஆக்சுவலாக இது ஆங்கிலத்தில் ஸ்வெல் சர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப குழம்பு வேணும் மக்கள். இதே மலையாளம் டேர்ம் வந்து கேரளா சைடில் சொல்லுவாங்க அதிகமாக, தமிழ்நாடு பார்டர் சார்ந்து. அதாவது கள்ளன்னா திருடன், நைட்டு யாருக்கும் தெரியாமல் வருவான், அதுக்கப்புறம் இருக்கிற பொருளை தூக்கிட்டு ஓடிட்டே இருப்பானா. இதே மாதிரி கடல் பிஹேவ் பண்ண அப்படிங்க இருக்கும். இதுதான் கள்ளக்கடல். சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. அதாவது எந்த வித அறிகுறியும் இருக்காது. கடல் பயங்கரமாக சீற்றம், புயல் காற்று, கனமழை, இது மாதிரிலாம் எதுவுமே பெருசாக இல்லாமல் திடீர்னு அந்த கடல் நீர் இருக்குல்ல, அதை நம்ம ஊருக்குள்ளே போகும். இதுக்கப்புறம் அங்கே இருக்க வீடுகளை நாசம் பண்ணிட்டு திரும்ப அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். இப்படி சத்தம் இல்லாமல் சம்பவத்தை பண்ணிட்டு போதில்ல, அதுக்கு தான் இந்த நிகழ்வுக்கு பேர் கள்ளக்கடல், த ஸ்வெல் சர்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது போல் பண்ணிட்டு போதில்ல, அந்த டைமில் எச்சரிக்கை பெருசாக இல்லை அப்படின்னு அங்கே இருக்க மக்களுக்கு. என்ன யோசிச்சு பாருங்கள். ஃபுல்லாக அங்கே இருக்க மீனவ கிராமங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அடிச்சுட்டு போகப்படும். அவங்க உள்ளுக்குள்ளே கடன்பட்டு சேர்த்து வாங்கி வச்சுருப்பாங்க பொருட்கள், அதெல்லாம் நாசமாகும். அவ்வளோயே கரையோரமாக நிறுத்தி வச்சுருக்க படகுகள் இருக்குல்ல, அதெல்லாம் சேதமாயிடும் ஃபுல்லாக. இது பணம் படைச்சவங்களுக்கு பெரிய செலவு இல்லை. ஆனால் மீனவ சகோதரர் வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். உயிரை பணையம் வச்சு அந்த கடல் வயலில் இறங்குறாங்க. அவ்வளோ மீன்களை அங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இது போல் சின்ன விஷயம் ஒரு சேதமாக ஏற்பட்டாலும் அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கிற விஷயமாக தான் மாறி நிற்கும். இந்திய பெருங்கடல் தென்பகுதி இருக்குல்ல, அதாவது அண்டார்டிகா அப்படின்னா ஆப்பிரிக்காவோட தெற்கு முனை, இதுக்கு அருகில் கடுமையான ஒரு புயல் உருவாகும். அது உருவான கையோடு பெரிய அலைகள் எழும்ப ஆரம்பிக்கும். அந்த அலை எழும்பி வடக்கு நோக்கி பயணிக்கும். ஆக்சுவலாக நான் சொல்கிறதெல்லாம் கள்ளக்கடல் எப்படி ஆரம்பிக்கும்ன்றதான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கேருந்து வடக்கு நோக்கி பயணம் ஆரம்பிக்குதா, இந்த அலையை தடுக்க கடலுக்கு நடுவில் பவுண்டரியாக இருக்குது, எதுவுமே இல்லைல்ல. அங்கே ஆரம்பித்த அந்த பேரலைகள் இருக்குது பாருங்கள், அது அப்படியே ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இல்லை, 3000 கிலோமீட்டர்ஸில் ஆரம்பித்து 5000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அங்கே எழும்பின அந்த ஆளை புயலால் எழுந்த ஆள் அப்படியே ட்ராவல் ஆகிட்டே வரும். ஆக்சுவலாக அந்த காட்சியை பார்க்க ரொம்ப ரம்மியமாக இருக்கும். ஆனால் அது கரைகிட்ட வந்து சேரும்போது பண்ணுற வேலை இருக்குது, அதுதான் பயத்தை கொடுக்கும். இது வந்து சேர்ற இடம் எங்கே தெரியுமா? நம்ம தமிழ்நாடு அண்ட் கேரளம், இந்த 2 பகுதிகளுக்கிட்ட தான். அப்படியே நம்மளோட கரை இருக்குல்ல, இதை நெருங்கிடும். இவ்வளோ விஷயம் ஏற்படும் போது அறிகுறியே தென்படாது. எப்படி தென்படும்? எங்கேயோ நடந்து அது ட்ராவல் ஆகி நம்ம கரையில் வந்து சேருதுனாக்கா இவ்வளோ பெரிய ட்ராவலு, எவ்வளோ சீக்கிரம் அறிகுறி நம்மளுக்கு தென்படும். புயல் இருக்காது, மழை இருக்காது, பலத்த காற்று கூட இருக்காது. ஆனால் சத்தமே இல்லாமல் இந்த ஆளை கரையில் வந்து அடித்து ஊருக்குள்ளே புகுந்து ஒரு வேலையை காமிச்சிட்டு போயிடும் ஃபுல்லாக. திடீர்னு சில மீட்டர்ஸ் உயரம் வரைக்கும் அலைகள் எழும்போம். கிட்டத்தட்ட சுனாமியோட மினி வேர்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம இந்த கள்ளக்கடல் விளைவப்போ பார்ப்போம். 10 மீட்டர் உயரம் வரைக்கும் சுனாமியால் எடுற மாதிரி இருக்குங்க, மினி சுனாமி வேர்ஷனாக. கரையோர பகுதிகளை சத்தம் இல்லாமல் சதைக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய அலைகள் எழுந்து. இதைத்தான் மிதவை சாதனம் மூலமாக, இந்த பயாஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், இதை வச்சு என்காய்ஸ் இருக்காங்களே அவங்க கண்காணிப்பாங்க. ஏன்னா பல பேர் டவுட் வந்திருக்கும், சரி இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா அறிகுறியே தென்படல, எப்படி நம்மளுக்கு தெரியும் அப்படின்ட்டு. இதுதான் என்காய்ஸ் ஒரு என்ட்ரிங்க ரொம்ப முக்கியம். அதாவது இந்தியன் நேஷ்னல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ். நம்ம பெருங்கடல் சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துறதா இருக்குமோ அந்த தகவல்களை நம்மளுக்கு முன்கூட்டியே சொல்கிறவங்க தான் இந்த இன்காய்ஸ். இந்த சுனாமி சார்ந்து நம்ம முன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பயாஸை பயன்படுத்துகிறோம்ல, மிதவைகளை, அதேமாதிரி கான்செப்ட் தான் இந்த கள்ளக்கடல் விளைவை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்தியா எப்படிங்க ட்ராக் பண்ணுது, எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணுது இந்த கள்ளக்கடல் விளைவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இண்டோஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது இந்தியன் ஓஷன் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம். இதன் மூலமாக தான் நாம் இந்த கடல் அலைகளோட ஹைட் இருக்குல்ல, உயரம், இது ஸ்வெல்ஸு, கரண்ட்ஸு, டைட்ஸு, வைன்ஸு, இது எல்லாத்த பற்றியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சி எச்சரிக்கை பண்ண முடியும். புரியுதா? இப்போது திடுதிப்புன்னு சுனாமியால் எழுந்து பல உயிர்களை காவு வாங்குறதுக்கும், சுனாமி ஒரு வாரத்தில் வந்துடும்ப்பா, இந்த டைமில் வர வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டா நாம் இப்போ எல்லாத்தையும் செட்டில் டவுன் பண்ணிவிடுவோம்ல, அங்கேருந்து பாதுகாப்பாக வெளியேறிடுவோம்ல.
ஸோ சுனாமி வந்து போன பிற்பாடு சேதம் பெருசாக இருக்காது. வித்தியாசம் புரிஞ்சிச்சா? ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த இண்டோஃபோர்ஸ் மூலமாக நாம் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும், ரைட்டு? ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால கரெக்டாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்க முடியுது. இதுதான் இதில் இருக்க பெரிய விஷயமே. இந்தியாவில் நம்ம இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இல்லை செகண்ட் ஒன்று இருக்குது, அது பேர் SIVAS, சிவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா ஸ்வெல் சர்ஜ் இனிண்டேஷன் வல்னரபிலிட்டி அட்வைசரி சிஸ்டம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளா கோஸ்டல் பகுதி இருக்குல்ல, அதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பில்ட் பண்ணியிருக்கிறது தான் இந்த சிவாஸ். ஸோ இதன் மூலமாக இன்காய்ஸு சிவாஸு இது ரெண்டும் சேர்ந்து 3 நாட்களுக்கு முன்னாடியே கேரள கோஸ்டல் பகுதி சார்ந்து என்னென்ன விஷயங்கள் கள்ளக்கடல் ஃப்ளட்டிங்காக ஏற்பட போகுதுன்னு சொல்லிட முடியும். அதாவது கடல் அலையால் ஏற்படுற வெள்ளப்பெருக்கு, திடீர் வெள்ளப்பெருக்கு, அது எப்போ கேரள கோஸ்ட் வரைக்கும் அடிக்கும்ன்றதை 3 நாள் முன்னாடி இவங்க சொல்லிட முடியும். இந்த 3 நாட்களுக்கு முன்னாடி சொல்லிட முடியும்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த விஷயத்தை தான் சமீபத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த முறை இந்த கள்ளக்கடல் விளைவு அப்படின்றது கேரள பகுதியில் இங்கெல்லாம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட கேரளாவோட கடற்கரை பகுதியெல்லாம் வந்த மாதிரி இருக்குல்ல. இந்த லிஸ்ட்டில் குறிப்பிட்டு சொல்லனாக்கா கொல்லம் பகுதியில் அலப்பட எடவா, ஆலப்புழாவில் செல்லனம் டு அழிக்கல், எர்ணாகுளமில் முனம்பம் மீன்பிடி துறைமுகம் இருக்குல்ல, அதிலிருந்து மருவகாட்டு வரைக்கும், திரிஷூரில் ஆட்டுப்புறத்துலேருந்து கொடுங்கலூர் வரைக்கும், மலப்புரமில் கடலுண்டி நகரம்லேருந்து பழப்பட்டி வரைக்கும், கோழிக்கோட்டில் சாம்பலா மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ரமநட்டுக்கார வரைக்கும், கண்ணூரில் வளப்பட்டணத்துலேருந்து நியூ மாஹி வரைக்கும், காசர்கோடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குஞ்சத்தூர்லேருந்து கொட்டக்குன்னு இந்த பகுதி வரைக்கும். ஸோ இத்தனை கேரள பகுதிகள் சார்ந்தும் கள்ளக்கடல் விளைவு இந்த முறை ஏற்படும்னு சில நாட்களுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ரைட்டு. இந்த இன்காய்ஸ் இருக்காங்களே, அதான் தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம், இவங்க கடந்த 20ஆம் தேதியை ரெட் அலர்ட் டேவாக இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. கடந்த 20 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா லட்சத்தீவு, கேரளம், தென் தமிழகத்தில் நம்ம கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் இந்த பகுதியில் அடங்கிடும். இங்கே இருக்க மீனவர்கள்லாம் உஷாராக இருக்கணும். நாட்டுப்படகு மீனவர்கள் இருக்கீங்களா, அதை பயன்படுத்துகிறவங்க, நீங்கள் தொழிலுக்கு கடலுக்கு போகாதீங்க இந்த நேரத்தில். ஏன்னா கள்ளக்கடல் விளைவு கொஞ்சம் பெருசாக எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது, அதனால் போகாதீங்கன்னு வார்ன் பண்ணியிருந்தாங்க. எப்போது 20th ரெட் அலர்ட் டேவாக இஷ்யூ பண்ணி இந்த விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த டைம்லேயே கூடுதல் இன்னொரு விஷயமா சொன்னாங்க, இந்த கரையோரமாக படகுகளை நிறுத்தி வச்சுருப்பீங்களே, அதெல்லாம் கொஞ்சம் இடைவெளி விட்டு நங்கூரம் போட்டு வைங்க ஓரமாக. ஏன்னா இந்த கள்ளக்கடல் விளைவு பெருசாகும் போது அந்த நீர் பெருசாக பெருக்கெடுத்து வரும் பார்த்தீங்களா, அப்போ இந்த படகுகள் ஒன்றோடு ஒன்று மோதி மிகப்பெரிய சேதங்களை சந்திக்கும். இதை ரிப்பேர் பண்ணுறதுக்கே உங்களோட வாழ்வாதாரத்துக்கு சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் இழக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் மீனவர்கள் இதை பண்ணிவிடுங்க. சாயங்காலம் ஒரு 21 செகண்ட்ஸ் கேப்பில் ரொம்ப பீக் லெவலில் எட்டும் இந்த கள்ளக்கடல் விளைவு. அப்போது மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் அலைகளோட உயரம் பார்த்தீங்கன்னா 2.1 மீட்டர் வரைக்கும் போகலான்ற மாதிரி எச்சரிக்கை முன் வச்சுருந்தாங்க. இந்த இன்காய்ஸ் சைட்லேருந்து இவ்வளோ எச்சரிக்கையில் முன் வச்சிட்டாங்களா. ஆனால் நம்ம மீனவர்கள் அவங்க தான் கடலை பார்த்தே வாழ்கிறவங்களாச்சே, பரம்பரையாக பல தலைமுறையாக அவங்களுக்கு தெரியல கடலோட அசைவுகளை பற்றி. அவங்க இப்போ தெளிவாக சொன்னாங்க மீனவர்கள், இல்லை தம்பி, கடல் இப்போ சாந்தமாக தான் இருக்குது, நாங்கள் பார்த்துருக்க சாந்தமாக தான் இருக்குது. கள்ளக்கடல் வாய்ப்பு இந்த முறை இருந்தாலும் கடல் பெருசாக ஆக்ரோஷம் எதுவுமே காட்டாமல் இருக்குல்ல, அதனால் அந்த விளைவு பெருசாலாம் பயமுறுத்துற மாதிரி இருக்காதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய வேத வாக்கு தெரியுமா மக்களே இது. ஏன்னா அவங்க எவ்வளோ தூரம் கடலோட வாழ்கிறாங்க பாருங்க, கடலோட ஒவ்வொரு மூவையும் எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. இது வரைக்கும் ராட்சத ஆளெல்லாம் ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி பெருசாக நாங்கள் பார்க்கல. அதனால இந்த கள்ளக்கடல் விளைவு பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு சொன்னாங்க. லிட்டரலாக தான் நடந்திருக்கு. அதுக்குன்னு அந்த விளைவே நடக்கலையான்னு கேட்காதீங்க, நடந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி வார்ன் பண்ணாங்களே, அந்தளவுக்கு பெருசாக போகலைங்க, பட் ஸ்லைட்டாக அங்கங்கே நடந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இந்த முறை ஆகஸ்ட் மாதம் இது நடந்திருக்கு. பொதுவாக இந்த கள்ளக்கடல் விளைவு அப்படின்றது அடிக்கடி நடக்கிறதா கருதப்படுறது ஏப்ரல் டு மே இந்த காலகட்டம். ஆகஸ்ட்டில் ரொம்ப ரேரு நம்ம பார்க்குறது, ஏற்படாதுன்னே சொல்லலை, ரொம்ப ரேரு. ஆனால் அந்த ரேரான மூமெண்ட்டை நம்ம இப்போ விட்னஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்புறம் இப்போ மட்டும் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதே கேள்வி எனக்கும் இருந்துச்சு. இதை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறப்ப அவங்க சொல்கிற ஒரு விஷயம், தம்பி வேறு எதுவும் இல்லை, எல்லினோ தாக்கம், அது சூப்பர் எல்லினோ காலகட்டமாக இப்போ கருதப்பட்டு இருக்குல்ல. ஸோ இதனால தான் வளிமண்டல அழுத்தமும் கடல் வெப்பநிலை இணைஞ்சு காற்று அண்ட் புயல் தடங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குப்பா. ஸோ இதனால தான் இந்த பெரிய அண்ட் ராட்சத கள்ளக்கடல் நிகழ்வு இருக்குல்ல, அது ஏற்படுற ஆபத்து பெருசாகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி ஆய்வாளர்கள் சொன்னாங்களே, என் பாய் ரெட் அலர்ட்டு இந்த டைமில் இப்படிலாம் இருங்க, உஷாராக இருங்க அப்படின்ட்டு. அவங்க எதிர்பார்த்ததே பெரிய அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படும் தான். ஆனால் என்னவோ யார் செஞ்ச புண்ணியமோ அந்தளவுக்கு பெருசாக போகலை அந்த விஷயம். ஆனால் இதுக்கப்புறமும் எல்லாம் கம்மியாகவே நடக்கும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. இன்டென்ஸ் வெதர் இருக்குல்ல, அதை நம்ம இதுக்கப்புறம் தான் பெருசாக விட்னஸ் பண்ண போகிறோன்றாங்க. இந்த கள்ளக்கடல் ஆபத்து இனி வர காலங்களில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குன்றதான் எக்ஸ்பர்ட்ஸ் மூலம் நமக்கு தெரிய வர்றது.
மீனவ நண்பர்களுக்கு கடலை பற்றி இன்ச்சு பெஞ்சாக தெரியுது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இயற்கை யாராலையும் கணிக்க முடியாது, உஷாராக இருக்கணும். இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ரெட் அலர்ட்ஸ் எப்போ இஷ்யூ பண்ணப்பட்டாலும் மீனவ சகோதர சகோதரிகள் அலட்சியம் காட்டிடாதீங்க தயவு செஞ்சு. எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு ஓவர் கான்ஃபிடன்ஸே வேணாம். ஏன்னா ஏதாவது நம்ம எண்ணத்தை தாண்டி நடந்து தொலைச்சிச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் ரொம்ப சிவியர் ஆகிடும். ஸோ எப்போ ரெட் அலர்ட்ஸ் இந்த அலர்ட்ஸ் இஷ்யூ பண்ணப்பட்டாலும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதை தாண்டி ஒரு கெட்டது நடக்காமல் இருந்தால் சந்தோஷம். ஸோ அலர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி முன்னேற்பாடு நடவடிக்கையில் எப்பவுமே தீவிரமாக எடுங்க. அலட்சியம் எப்பவுமே வேண்டாம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.